ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ அகெயின் வந்து இன்னைக்கு என்னன்னா திரும்ப ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாமையால் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வ்ளாக்ல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து அவங்க பில் பண்ணல, ஒரு பேஸ்கெட்டில் லெஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ திரும்ப நான் அகெயின் அதை ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்கேன், இன்னமும் ஒரு சில ரோலர் கோம் அதெல்லாம் வந்து ரோலிங் கோம்லாம் நான் இன்னும் போடலை. சரி, அது நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போது ஒரு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுற சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாமையால் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நைக்காவில் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதையும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாமையால் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு இந்த 2 பாக்ஸில் வந்துச்சு, என்னென்னன்றதை காட்டுறேன் இப்போது. ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பாக்ஸில் என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிறது நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். என்ன இது வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் கிட் வைக்கிறதுக்காக இந்த ஒரு பேக். இதில் நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் என்னோட ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே, ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். ஸோ என்னென்ன இதில் நான் வச்சுருக்கேன்னா, முக்கியமான ஹீட்டிங் டூல்ஸ் எல்லாமே நான் வச்சுட்டேன். கிரிம்பர், ஹேர் ட்ரையர், கிரிம்பர், அண்ட் தென் ஸ்ட்ரைட்னர், டாங்ஸ் அண்ட் ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் ப்ரஷஸ் அண்ட் பேடல் ப்ரஷ் எல்லாமே வச்சுட்டேன் இதுலேயே. ஸோ பரவாயில்ல, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஹீட் டூல்ஸ்லாம் வந்து நம்ம தனியாக வைக்கணும். என்னோட ட்ராலியில் ஆக்சுவலாக இடம் இல்லை இதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக தனியாக தான் எடுத்தாகணும் போது நம்ம பெரிய ட்ராலியே திரும்ப வாங்க முடியாது. ஸோ இது நான் வாங்கினேன், பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாத்தையுமே வைக்க முடிஞ்சிடுச்சு இதில். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 365க்கு வாங்கினேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், வேணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஒரு பேக் வாங்கினேன். இதுலேயும் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்ட்ரா எல்லாமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த வாங்கியிருந்தேன் அந்த பேக்லேயே தான் வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி எனக்கு அப்படியே ஓப்பனாக அப்படியே இருந்தது, எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு ஒரு பேக் மாதிரி தேவைப்பட்டதால் இது பார்த்தேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 2 இடம் வந்து டிரான்ஸ்பரண்ட் பவுச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் எத்தனை ஜிப்ஸ் பாருங்கள். ஸோ இதில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து என்னோட ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் அதுலேயும் ஹேர் ஆக்சசரிஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் அப்படியே ஓப்பனாகவே வச்சுருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி நல்லா எனக்கு பிடிக்கல, அதனால இதில் எல்லாமே வச்சுட்டேன். அடுத்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக இது நம்ம வேணும்னா இப்படி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தனியாகவும் இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லை இந்த பேக்கோடையவும் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது மாதிரி 4 பவுச் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி குட்டி பேக்ஸும் இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது வேணும் அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த பேக்கில் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1580 வாங்கினேன். பட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நல்லா இருக்குது பேக்கு. இன்னொரு குட்டி பாக்ஸ் வந்துருந்துச்சுல வாமையால், அதில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹேர் அக்சசரி, ஹேர் வேணி இது வாங்கியிருந்தேன். ஸோ கோல்டன் கலர், ஆக்சுவலாக ஒயிட் கலர் நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன், பட் கோல்டன் கலரும் தேவைப்படும் இல்லையா, அதனால் இது ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். அண்ட் தென் இது வந்து ஆயில் அப்சார்பிங் ஷீட்ஸ். இது வந்து நான் பிரைட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன், கப்போடது. இது ரொம்ப எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா இந்த ஷீட் வச்சு லைட்டாக டச் பண்ணாலே கொஞ்சம் அந்த ஆயிலெலாம் அப்சர்வ் ஆகிடும், அதுக்காக வாங்கினது இது. நெக்ஸ்ட் கோல்டன் பீட்ஸ். ஸோ இதில் வந்து பேர்ல் பீட்ஸ் வாங்கியிருந்தேன், ஒயிட் கலர் பேர்லில். இது வந்து கோல்டன் கலரும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுக்காக இது எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸ். ஆக்சுவலாக நான் மோஸ்ட்டாக வந்து பேபி வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சரி, இது எதுக்கும் இருக்கட்டும் கொஞ்சம், ஏன்னா பேபி வைப்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, எடுத்துகிட்டு போகிறதுக்கலாம் கொஞ்சம், அதனால் இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும், யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக வாங்கினேன். அண்ட் தென் இது வந்து வாமையாவோட பிளெண்ட் ஆன் பேண்ட். இது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம ஹேண்டில் பிளெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கையெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக ஆகிடுது. ஸோ அடுத்தடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியல, ஹேண்டில் எதுவுமே போட்டு பண்ண முடியாது. அதுக்காக இதை வாங்கினேன். இதை நம்ம வந்து கையிலே அப்படியே போட்டுட்டு எல்லாமே பிளெண்ட்லாம் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே. இது ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக பிந்தி ஷீட்ஸ். இது கலர் பிந்திஸ். இது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்டையுமே இருக்கிறது, எல்லா கலர்ஸும் இருக்கும் இதில். ஸோ
ஸோ இதுதான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ கோல்டு வேணியோட ரேட் பார்த்தீங்கன்னா 150. ஆமாம் 150 தான் இது. அண்ட் வெட் வைப்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ். அண்ட் இந்த கோல்ட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ். அண்ட் இந்த ஆயில் அப்சார்பிங் ஷீட்ஸோட ப்ரைஸ் வந்து 270. கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான், இருந்தாலும் இது தேவைப்படும் கண்டிப்பாக. இது பிரைட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால வாங்கினேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின் வந்து ஆயில் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் போக போக. அப்போ ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும், ஃபோட்டோஸ்க்கு கொஞ்சம் ஆடாக தெரியும். ஸோ அதுக்காக இது கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்காக வாங்கினது. 270 ருபீஸ். அண்ட் இந்த பிளெண்ட் ஆன் பேண்ட் வந்து 380 ருபீஸ். பிந்தி புக் 200 ருபீஸ். பிந்தி புக்கில் வந்து கிளிட்டர்ஸ் வச்ச மாதிரி அது மாதிரிலாம் கூட நிறைய பிந்திஸ் இருக்கும். பட் ஃபோட்டோவுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி பிளெயின் பிந்திஸ் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நான் வாமையால் வாங்கினது. அண்ட் வாமையா தவிர்த்து நைக்காலையும் ஒரு சிலது வாங்கினேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக இப்போ நைக்காவோட பர்த்டே சேல் போட்டிருந்தாங்க, அதில் நான் வாங்கினேன். அண்ட் அதில் ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்துச்சு எனக்கு. நான் அதெல்லாம் என்னன்னு ஃபுல்லாக காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ இது பர்த்டே சேலில் வாங்கினேன். பர்த்டே சேலில் என்ன எடுத்தாலும் ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு போட்டுட்டாங்களா, கை நம்மன்னுச்சு. சரி ஓகே, நமக்கு தான் ஏதாவது ஒரு ஃப்ரீ கொடுக்குறாங்கனாலே உடனே ஓடி போய் ஒரு ஆர்டர் போட்டுடலான்னு போட்டு விட்டேன். ஆனால் என்னை ரொம்ப டிஸப்பாயிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு, அது எப்படின்னு சொல்ல தெரில, ஒரு ஃப்ரீ தான் வந்துச்சு. அது என்ன நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்ஸோட இந்த ஒயிட் காஜல் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஒயிட் கலர் காஜல். அது நான் மேக்கப் போடும்போது என்னன்றது போட்டு காட்டுறேன், எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ ஒயிட் காஜல் இதோட ப்ரைஸ் 250, அரௌண்ட் 300குள்ளே தான், எவ்வளோன்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் தென் பிஎஸ்சியோட ஸ்ட்ராபிங் க்ரீம். ஸோ இது வந்து மினி, இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 273 வருது. ரொம்ப குட்டி தான், இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 யூஸ் தான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ஷேட் வந்து பீச் ஷேடில் வாங்கியிருக்கேன். எவ்வளோ இருக்குன்னு நானே இப்போ ஓப்பன் பண்ணுறேன், இருங்களேன். ஜஸ்ட் இவ்வளோதான் இருக்குது பாருங்கள். சரி பரவாயில்ல, 2 யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எத்தனை எம்எல் இது? ஆக்சுவலாக 5 ml தாங்க. அப்போ கண்டிப்பாக சிங்கிள் யூஸ்க்கு தான் நினைக்கிறேன் இது. ஸோ சரி ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்ஏ கேர்ளோட ப்ரோ பொமேட். இது டார்க் ப்ரௌன் ஷேடில் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 620, அரௌண்ட் 620 அது மாதிரி வந்துச்சு. எம்ஆர்பி 675, பட் 620க்கு வாங்கினேன். மேபிளினோட ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா. பட் எனக்கு மஸ்காரா ஐலைனர்லாம் நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மேபிளினோட ப்ராடக்டில் ஐலைனர், மஸ்காரா, காஜல் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260 வருது. பிஏசியோட ஸ்பார்க்லி டிஸ்ட்ராக்ஷன் கிளிட்டர் ப்ரைமர். ஸோ கிளிட்டர்ஸ் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் ஆகும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 640 வருது. இது வந்து எல்ஏ கேர்ளோட ஐப்ரோ பவுடர். ஸோ ஐப்ரோ கிட் இது டார்க் ஷேடில் வாங்கியிருக்கேன். ஸோ டார்க் ஷேடு இது, நான் இன்னும் ஓப்பனே பண்ணல. ஸோ என்னென்ன கலர் இதில் என்னென்ன இருக்குன்னா, டார்க் ப்ரௌன்லேயே 2 இருக்குது ஆக்சுவலாக. டார்க் ப்ரௌன், ஆமாம் டார்க் ப்ரௌன் அண்ட் ரெண்டுமே டார்க் ப்ரௌனில் இருக்குது. ஒன்று வந்து ஹைலைட்டர் ஒன்று இருக்குது, வேக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ மிரரோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்பூலி ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ப்ரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷேட்ஸ் தான் நல்லாயிருக்கும் பிளாக்கை விட, ஏன்னா பிளாக் வந்து ரொம்ப திக்காக தெரியும். பிளாக்லாம் நம்ம பிரைட்ஸ் மேடுக்கு அவங்களுக்குலாம் போட்டால் கொஞ்சம் நம்ம சட்டிலாக போடுறதுக்கும் அதுக்கும் அது கொஞ்சம் லுக் கொடுக்கும். ஆனால் பிரைட்ஸுக்கு நான் வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் 980 960 இது சம்திங். ஸோ எப்படி இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக இது வரைக்கும் நான் வாங்கினது முடிஞ்சிடுச்சு. ஃபைனலாக அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, ரோசி கோல்ட் பியூட்டி அப்படின்னு போட்டு மர்மைட் கிஸ் M3ல மர்மைட் கிஸ்ன்னு சொல்லி ஒரு ஷேடில் ஃப்ரீ லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ லிப்ஸ்டிக் ஓகே, ஆனால் இதோட எம்ஆர்பி ப்ரைஸே 52 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும் என்னெல்லாம் தெரியல. அண்ட் இப்போயே நான் இதை ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது இதோட ஷேட்னு. இப்போ தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு. அம்மாடி ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, சரியான ஒரு ரெட். இது மர்மைட் கிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
பயங்கரமான ஒரு ரெட்டுங்க. ஷேட் தெரியுதா? நல்லா தான் இருக்கு, நல்லா தாங்க இருக்கு. ஸோ இதை நம்ம சீக் டிண்ட்டாக கூட போட்டுக்கலாம் போல், கொஞ்சம் நல்லாவே ஸ்மெஜ் ஆகுது, நல்லா தான் இருக்குது. ஓகே, பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் நைக்காவில் வாங்கினேன். இதே மாதிரி கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டணும், அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, யூஸ் பண்ணால் நல்லா இருக்கா இல்லையா, அதை மாதிரி என்னென்ன பிராண்ட்ஸ் நான் போகலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணி காட்டணும், வாங்கினா நல்லா இருக்கா இல்லையா, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ, பாய்.